எங்களது காணிகளை பிடித்து சட்டவிரோத விகாரையை அமைத்திருக்கின்றார்கள் என்று யாழில் தொடர்ந்து காணியை இழந்தவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற தனியார் வியாபார நிலையம் ஒன்று தனது கிளையை ஆரம்பித்த போது அந்த பௌத்த விகாரின் விகாரபதியை அழைத்திருக்கிறார்கள். அது தவிர குறித்த விகாரை அமைந்திருக்கின்ற பிரேச சபையின் தவிசாளர் அந்த விகாரை சட்டவிரோதமானது என்று தீர்மானம் கொண்டு வரப்படுகின்ற போது அதனை நிறைவேற்றிய தவிசாளர் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார். எங்கே செல்லுகின்றது எங்களுடைய இனம் என்று பல்வேறு நபர்களும் பல கேள்விகளை சமூக வலைத்தளத்தில் எழுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக தந்தை மற்றும் தாயை இழந்த ஒரு மாணவன் இந்த உயர்தர பரீட்சையிலே சாதித்திருக்கின்றார். அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியாகியிருந்த நிலையில் அந்த பரீட்சையிலே அவர் சாதித்திருக்கின்றார். அவரது கதை என்பது கண்ணீர் வரவழைக்கின்ற வகையிலே இருக்கின்றது. இதனை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஒரு தனியார் வியாபார நிலையம் ஒன்றின் கிளை ஆரம்பிக்கின்ற நிகழ்விற்கு யாரை வேண்டுமென்றாலும் அவர் அழைக்கலாம். அதனை கேள்வி கேட்க முடியாது. சட்டத்தின்படி அவர் விரும்பியவர்களை அழைத்து அந்த கிளையை துறக்கலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்திலே குறித்த அந்த தனியார் ஆடையகம் இயங்கி வருகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு அந்த ஆடையகத்தின் கிளை சுன்னாகத்திலே அண்மையில் திறக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்த நிகழ்வில் தையிட்டி விகாரையின் விகாரபதி ஐதவிர சட்டவிரோதமாக தையிட்டி விகாரை கட்டப்பட்டது என்று பிரேச சபையிலே தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் தவிசாளர் அந்த பிரேச சபையின் தவிசாளரும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார். இதிலே எழுகின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், அந்த தனியார் நிறுவனத்தின் அல்லது தனியார் வியாபார நிலையத்தின் உரிமையாளர் யாழ்ப்பாண மக்களின் வருமானத்தை பெற்று யாழ்ப்பாண மக்களின் ஆதரவில் தான் இந்த அளவிற்கு வளர்ந்து நிற்கின்றார். அதனால்தான் அவர் மேலும் ஒரு கிளையை திறக்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கின்றார். அதற்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தான் ஆதரவு கொடுக்க போகின்றார்கள். அதை தவிர ஒரு உணர்வு வேண்டாமா அவருக்கு என்கின்ற கேள்வி இருக்கின்றது. உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த தையிட்டு விகாரை பிரச்சனை என்பது. தனியார் காணிகளை அபகரித்து அதிலே தையிட்டு விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர குறித்த பௌத்த விகாரையின் மேலதிக கட்டுமானத்திற்காக இன்னும் பல காணிகள் எந்தவித கட்டுமானமும் மேற்கொள்ளப்படாமல் அவர்களால் அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக தொடர்ந்து காணி உரிமையாளர்கள் அதை தவிர தமிழ் மக்கள் போராடி வருகின்றார்கள், குரல் கொடுத்து வருகின்றார்கள். இறுதியாக தையிட்டு விகாரை அமைந்திருக்கின்ற அந்த இடத்தை விட்டு மேலதிகமாக எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்படாமல் இருக்கின்ற அந்த நிலத்தையாவது முதற்கட்டமாக விடுவீங்கள் என்று கேட்ட போதும் அதற்கு அந்த பௌத்த விகாரின் விகாரபதி இயங்கவில்லை. அந்த பகுதியில் பௌத்த மக்களும் இல்லை, பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற தமிழ் மக்களும் இல்லை. ஆனால் இவ்வாறு அடாத்தாக இராணுவம் அந்த இடத்தை வைத்திருக்கின்ற போது அங்கே அந்த பௌத்த விகாரை எழுப்பப்பட்டிருந்தது. மாவட்ட செயலாளராக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், திணைக்களத்தின் தலைவர்களாக இருக்கலாம், அனைவருமே பேசினார்கள். ஆனால் அந்த தையிட்டு விகாரின் விகாரபதி அங்கிருந்து ஒரு துண்டை கூட கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதாவது காணி உரிமையாளருக்கு காணியை கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. இவ்வாறு பிரச்சனை போய்கொண்டிருக்கின்ற போது தமிழ் மக்களை நம்பி வியாபாரம் செய்கின்ற அந்த வியாபார நிலையத்தின் உரிமையாளர் இவ்வாறு அந்த விகாரபதியை அழைத்து தனியார் விற்பனை நிலையத்தை திறந்து வைத்திருக்கின்றார். இது தற்பொழுது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது. அதே நிகழ்வில் பிரேச சபையின் தவிசாளரும் கலந்து கொண்டிருக்கின்றார். அது இன்னும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசியலுக்காக நீங்கள் ஒரு விடயத்தை செய்வீர்கள், ஆனால் நீங்கள் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல நடந்து கொள்வீர்களா? அப்படி அவர் அங்கு இருக்கின்றார் என்று சொன்னால் நீங்கள் அந்த நிகழ்வை புறக்கணித்திருக்கலாம் தானே? தமிழர்களின் உணர்விற்கு மதிப்பளித்திருக்கலாம் தானே? குறிப்பாக யாழ் மக்களின் உணர்வுக்கு உங்களது பகுதியில் வசிக்கின்ற நீங்கள் பிரேச சபை தவிசாளராக இருக்கின்ற அந்த பிரேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்களுக்காவது, உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்காவது, அவர்களின் உணர்வுக்காவது நீங்கள் மதிப்பளித்து இருக்கலாம் தானே என்கின்ற கேள்வியும் தவிசாளரை நோக்கி எழுப்பப்படுகின்றது. ஆகவே இங்கு வியாபாரிகள், அரசியல்வாதிகள் அனைவருக்குமே ஒரே நோக்கம் பணம். அதனை தாண்டி கொள்கைகளோ எதுவுமே இல்லை. வெறுமனே அனைத்திற்கும் ஒரு நாடகத்தை போடுவார்கள், அதற்கு பிறகாக பதவிகளை பெறுவார்கள், ஆடம்பரமாக வாழ்வார்கள், பணத்தை சேர்ப்பார்கள் என்பதுதான் இவ்வாறான சம்பவங்களின் ஊடாக தெரிய வருகின்ற உண்மையாக இருக்கின்றது.
பாவம் தமிழ் மக்கள் முதலாளிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தொடர்ந்து பொருட்களை வாங்கி பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் வசதியான வாழ்க்கை வாழ்வதற்காக, அவர்கள் மரியாதையாக வாழ்வதற்காக அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை இவ்வாறு பதவிகளிலே அமர வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றது என்கின்ற கடும் விமர்சனங்கள் எழுகின்றது. மீண்டும் சொல்லுகின்றேன், இலங்கை சட்டப்படி நீங்கள் ஒரு நிறுவனத்தை திறக்கின்ற போது நீங்கள் யாரை வேண்டும் என்றாலும் அழைக்கலாம். அதிலே மாற்று கருத்திலே அது தொடர்பாக இதிலே பேச வரவில்லை. தமிழ் மக்களின் உணர்வுகள் தொடர்பாக நீங்கள் சிந்திக்கவில்லை என்பதுதான் இந்த காணொலியில் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. மற்றொரு செய்தியாக, சிங்கள மாணவன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவு ஒன்று தற்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. தமிழிலும் அந்த பதிவு மொழிபெயர்த்து பலராலும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தாய் தந்தையை இழந்த நிலையில் இவ்வாறு அந்த மாணவன் கடின உழைப்பால் அடுத்து வருகின்ற சில வருடங்களுக்கு பின்னர் அவர் ஒரு மருத்துவராக மாறப்போகின்றார். பலர் கூறுவார்கள், கல்வி மட்டுமே இங்கு முக்கியமில்லை, கல்வியை தாண்டி தனியார் துறைகளிலோ அல்லது வியாபாரங்களை ஆரம்பித்தோ பலர் லட்சக்கணக்கில் உழைக்கின்றார்கள் என்று கூறுவார்கள். அதிலே உண்மை இல்லாமலும் இல்லை. ஆனால் அதனை தாண்டி இதெல்லாம் ஆருக்கு பொருந்தும் என்றால், ஒரு செல்வந்தர் தந்தை தாய் நல்லபடியாக இருந்து வசதியான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அவர்களின் பின்னணியில் வருகின்ற பிள்ளைகள் நாளை ஒரு தொழிலை தொடங்கி முன்னேறி விடுவார்கள். அப்படி இல்லாதவர்களில் ஒரு சிலர் தான் கஷ்டப்பட்டு முன்னேறுவார்கள். ஆனால் உண்மையிலே ஒரு ஏழை மாணவன், தாய் தந்தை இழந்த மாணவன் முன்னேற வேண்டும் என்றால் அவன் முன்னேறுவதற்கு இருக்கின்ற ஒரே வழி, 99% சாத்தியமான வழி கல்விதான். ஆகவே பணக்காரர்களுக்கு கல்வி முக்கியமோ இல்லையோ, ஏழைகளுக்கு கல்வி முக்கியம். அந்த கல்வியின் ஊடாகத்தான் அவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற முடியும், ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். ஆகையால் முக்கியமாக இந்த படிப்பை கைவிடாதீர்கள். மற்றவர்கள் கூறுகின்றார்கள் என்பதற்காக படித்து என்ன செய்வது, படித்தவர்கள் 50,000 1,00,000 தான் சம்பளம் எடுக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை எல்லாம் கூறுவார்கள். சோர்ந்து போய்விடாதீர்கள். உங்களது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கோ நீங்கள் மரியாதையாக வாழ்வதற்கோ படிப்பு என்பது முக்கியம். இன்று செல்வந்தர்களாக இருக்கின்றவர்களிடம் போய் நீங்கள் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசி உங்களுக்கு என்ன கவலை இருக்கின்றது என்று கேட்டால் அவர்கள் கூறுவார்கள், நான் எனது ஆரம்ப காலத்தில் படித்திருக்கலாம், ஆனால் நான் படிக்கவில்லை என்று. எவ்வளவு பணம் இருந்தாலும் படித்திருக்கலாம் என்று கூறுவார்கள். அதேவேளை இங்கு படித்து உயர் உத்தியோகங்களில் இருக்கின்றவர்களிடம் நீங்கள் கேட்டால் அவர்கள், நான் படிக்காமல் ஏதாவது நிறுவனத்துக்கு வேலைக்கு சென்று முன்னேறி இருக்கலாம், அல்லது நிறுவனத்தை தொடங்கி நான் முன்னேறி இருக்கலாம் என்று ஒரு காலமும் கூற மாட்டார்கள். அதை தவிர படித்த நான் இந்த வேலைக்கு வராமல் நான் வேறொரு இடத்துக்கு சென்று தொழிலை ஆரம்பித்து முன்னேறி இருக்கலாம் என்றும் அவர்கள் ஒருபோதும் கூற மாட்டார்கள். அவர்கள் நினைத்தால் இன்று கூட ஒரு தொழிலை செய்து முன்னேற முடியும். அதுக்குரிய அறிவு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்களும் இன்னும் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், இதற்கு மேலேயும் நாங்கள் படிக்க வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டும் என்று. அந்த அளவிற்கு படிப்பு முக்கியமாகின்றது. படிப்பு முக்கியம். அந்த பரீட்சையிலே தோல்வி அடைகின்ற மாணவர்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லப்படுகின்ற விடயம், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வர வேண்டும், அவர்கள் அந்த துறையினூடாக போனால் நல்ல நிலைக்கு வரலாம் என்பதற்காக சொல்லப்படுகின்ற விடயம் தற்போதைய காலத்தில் படிப்பை விட அதுதான் சிறந்தது என்கின்ற ஒரு பார்வையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. படிப்பு ஒன்றுதான் இனத்தின் அடையாளம் என்பதை மறந்துடாதீர்கள். அதை தவிர அந்த இளைஞன் தனது முகநூலில் வெளியிட்ட பதிவு தற்பொழுது தமிழிலும் சிங்களத்திலும் வைரலாகி வரும் நிலையில் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். அப்பா இறந்த போது எனக்கு வயது 5. அப்பாவை மிகவும் அரிதாகவே நினைவில் வைத்திருக்கிறேன். அப்போது நாங்கள் பூகோடாவில் உள்ள அப்பாவின் சொந்த வீட்டில் இருந்தோம். அப்பா இறந்து சில மாதங்களில் அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற நேர்ந்தது. பெரியப்பா அல்லது அப்பாவின் அண்ணன் பெருமழை பெய்த ஒரு நாளில் அம்மாவையும் என்னையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டார். உனக்கு நினைவிருக்கிறது, உன் மூடத்தனத்தால் தான் உன் புருஷன் செத்தான் என்று அன்று பெரியப்பா அம்மாவின் முகத்தில் துப்பினார். அம்மா பெருமழையில் என்னையும் அழைத்து கொண்டு கிரிந்திவிளவில் உள்ள தமையனார் வீட்டுக்கு வந்தார். அது ஒரு சிறிய வீடு, ஒரே ஒரு அறைதான் இருந்தது. ஆனால் அம்மாவின் அக்காவும் அவருடைய கணவரும் எங்களை அங்கேயே தங்க அனுமதித்தார்கள். பெரியப்பா நில அலுவலை அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக இருந்தார். அம்மா கூலி வேலைக்கு செல்ல தொடங்கினார். பெரியம்மா நான் திரும்பும் வரை என்னை பார்த்து கொண்டார். பெரியப்பா தமது நண்பர் ஒருவரிடம் சொல்லி கிருடிவெல கிராம பள்ளியில் என்னை சேர்த்தார். நான் 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். அன்று என் அம்மாவின் முகத்தில் இருந்த புன்னகை எனக்கு நினைவிருக்கிறது. அம்மாவைப் போலவே பெரியம்மாவும் பெரியப்பாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அம்மா சொன்னார், உன்னால் முடிந்தால் பெரியப்பாவைப் போல அரசு அலுவலகத்தில் வேலை செய், அதற்கு படித்துக்கொள் என் மகனை என்று. புலமை பரிசிலுக்கு பிறகு கொழும்பிலுள்ள மிகப்பெரிய பாடசாலையில் என்னை சேர்க்க பெரியப்பா முடிவு செய்தார். அவர் அம்மாவிடம் சொன்னார், நீ பயப்படாதே, நான் பையனை போன்று பார்த்துக் கொள்கிறேன் என்று. அந்த கல்லூரிக்கு நான் வந்த முதல் நாள் இன்னும் நினைவில் இருக்கிறது. பொம்மைகள் போல் அழகான குழந்தைகள், வெள்ளை கொக்குகள் போல் மிக அழகாக உடையணிந்து தலைவாரி கொண்டு நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு வந்தார்கள். நான் தொலைக்காட்சியில் பார்த்த குழந்தைகள் போல இருந்தார்கள். ஆரம்பத்தில் பள்ளியில் அயர்வாக உணர்ந்தேன். கிராம பள்ளி போல் இல்லை, முற்றிலும் வேறுபட்டது. அப்பாவின் உறவினர்கள் அம்மாவை திட்டினார்கள். ஏன் கொழும்பு பள்ளியில் சேர்த்தாய்,
பெரிய மனிதர்கள் செய்வதை உன்னால் செய்ய முடியுமா என்று. உண்மைதான். பள்ளியில் இருந்த நிறைய குழந்தைகளுடன் ஒப்பிடுகின்ற போது நான் தரையாக, அவர்கள் வானமாக இருந்தார்கள். பெரியப்பா வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து இரவில் பகுதி நேரமாக வீடுகளுக்கு வண்ணம் பூச சென்றார். என் பொருட்டு பணம் சம்பாதிக்க அவருடைய மகளுக்கு என்னை போல் படிக்க முடியவில்லை. அவர் சாதாரண தர தேர்விலும் தோல்வியடைந்தாள். ஆனால் பெரியப்பா சொன்னார், என் பையா நன்றாக படி, நீ எங்கள் முழு குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் என்று. பள்ளி வேனுக்கும் விளையாட்டு பொருட்களுக்கும் நிறைய பணம் செலவானது. நான் முடிந்தவரை மிச்சப்படுத்தினேன். சாதாரண தர தேர்வு முடிவுகள் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அம்மா ஒரு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு மரம் விழுந்து அம்மா இறந்து விட்டார். எனக்காக துன்பப்பட்ட அம்மாவை கவனித்துக் கொள்ள முடியாத வலி என் மூச்சு இருக்கும் வரை இருக்கும். ஆனால் பெரியம்மாவும் பெரியப்பாவும் எனக்கு அம்மா அப்பாவின் குறையை உணரவிடவில்லை. நான் சாதாரண தர தேர்வில் உயர்ந்த தரத்தில் தேர்ச்சி பெற்றேன். முடிவுகள் வந்த நாளில் பரிசாக ஒரு ஸ்டெதஸ்கோப்பை வாங்கி வந்தார் பெரியப்பா. மகனே, நீ இப்போது ஒரு டாக்டர் ஆக வேண்டும். நான் உன்னை ஒரு டாக்டர் ஆக்கித்தான் பின்னால் பார்ப்பேன். அந்த வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு அன்பும் நம்பிக்கையும் இருந்தது. இடையிலே சந்தித்த அப்பாவின் உறவினர்கள், நீ என்ன செய்கிறாய்? நீ ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லலாமே, வெறுமனே இருக்காதே, ஒரு வேலை செய் என்று குறை சொன்னார்கள். நெஞ்சில் குத்துவது போல் இருந்தன அந்த வார்த்தைகள். நான் எப்படியாவது ஒரு தரவரிசையை பெற வேண்டும் என்று நினைத்தேன். ஆம், நான் அதை செய்தேன். வாழ்க்கை என்பதே ஒரு பெரிய புத்தகம். சில பக்கங்கள் மிகவும் துன்பமாக இருக்கும், சில பக்கங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்பாவின் உறவினர்களை பற்றிய பக்கங்கள் அப்படி புரிந்து கொள்ள முடியாது. சில பக்கங்கள் மிகவும் அன்பானவை. பெரியம்மாவின், பெரியப்பாவின், அக்காவின் ஒவ்வொரு பக்கமும் மிக அழகானது, அன்பானது. சிறியதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய அரண்மனை. பெரியம்மா செய்யும் பருப்பு குழம்பும் சம்பலும் நாக்குக்கு ஒரு மருந்து போல இருக்கும். அடுத்த பக்கங்களை நான் பெரியம்மாவின், பெரியப்பாவின், அக்காவின் மகிழ்ச்சிக்காக எழுத வேண்டும். நான் அதையும் செய்வேன். இவ்வாறு ஒரு சமூக வலைத்தள பதிவு சிங்கள மொழியிலே வெளிவந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் வைரலாக இருந்தது. அதன் மொழிபெயர்ப்பை தமிழிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. கேட்கின்ற போது மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் தருகின்ற வகையில் இந்த பதிவு அமையும் என்கின்ற அடிப்படையிலே இந்த பதிவை வெளியிடுகின்றேன்.